எல்லாரையும் சீட்ல நீனா ஃபர்ஸ்ட் போயிருக்கு அப்படியா? சிறப்பா இருக்கு. இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மனசு மாறி சரி இன்னைக்கு ஒன்னா இணையலாம் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, இது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மொமெண்டம். அது அவ்வளவு த்ரில்லா இருக்கும். மறுபடியும் இந்த 2K கிட்ஸ், இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த ரெட்டை தலைகள் வந்து ஒன்னா ஒரு ஸ்கிரீன்ல ஒன்னா பிரசன்ஸ் இந்த பார்க்கும்போது அவங்களோட காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும், ஹெல்த்தியான காம்படிஷன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியான காம்படிஷன் ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும்ன்றது எனக்கு சத்திய நம்பிக்கை. கமல் சார் சொல்லியிருந்தாரு யாரு ஹீரோன்னு சொல்லுங்க சி அப்படின்ன உடனே ரஜினி சார் கூட சொல்லுவாரு சொல்லுங்க சி அப்படின்னு. அந்த டயலாக் அப்பெல்லாம் அவ்வளோ மேசிவா கத்திருந்தாங்க. உங்களுக்கு அந்த வைப் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு எந்த டயலாக் எல்லாம் சொல்றதை விட இந்த ரெண்டு பேரும் வாக் பண்ணி வந்த அந்த ரெடி ஆகிறதுக்கான அந்த செலக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த சாவி தூக்கி போடுறது, சாவி தூக்கி போடுற மூமெண்ட் நம்ம பேக் தலைவர் எங்களை பேக் டு 40 years பிஃபோர் கொண்டு போயிட்டாரு. அவரோட இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அவருக்கே உண்டான அந்த பணி அதுல அடிச்சுக்க முடியாது. எங்க இருந்தாலும் ஒரு சின்ன கேப்பு தட்டி தூக்கிடுவாரு, அவ்வளவுதான். தட்டி சூப்பர் ஸ்டார். இப்போ ரஜினி சார் வச்சு ஜெயிலர் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படம் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்றாங்க. அதாவது இப்போ ஜெயிலர் பண்ணியிருக்காரு. நீங்க நெல்சன் பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த 90s வரைக்கும் அந்த சினிமா அது அவர்கிட்ட இருக்கு. இன்னும் என்னன்னா ஒரு படம் எடுத்துக்கிட்டாக்கா கொஞ்சம் ஸ்டோரி, சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன் இப்படி எல்லா கலவையா கண்டிப்பா இருக்கணும். பழைய படங்கள் எல்லாம் எல்லாமே அப்படிதான் இருந்தது. காலப்போக்கில் ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷன் பேஸ்டாவே போயிடுச்சு. ஆக்ஷன் மேல போக்கஸ் அதிகமா போயிடுச்சு. அதனால மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறிப்பா காமெடி கண்டு போச்சு. ஆனா நெல்சன் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த டார்க் பிளாக் காமெடின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா நீங்க ஜெயிலர்லயே நீங்க பாத்துருக்கலாம். அந்த யோகி பாபு அவர் கூட ரெண்டு பேரோட காம்பினேஷன், அப்புறம் இந்த VTV கூட தலைவரோட காம்பினேஷன் இருந்தா ஹியூமர்ல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. டெஃபினட்டா ஜெயிலர் 2ல அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தலைவர் கடைசியா சில படங்களை நமக்கு அதெல்லாம் மிஸ் ஆச்சு. நிச்சயமா இந்த ஜெயிலர் 2 ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு தெரியும். அதே போல இந்த படத்துல ரெண்டு பேரை போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விசில் மூமெண்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு சிறப்பா இருக்கும். பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாத்துறேன். நல்லா இருந்துச்சு.
என்ன என்ன கான்செப்ட் என்ன ஸ்டைலா இருக்கு ப்ரோமோ பார்க்க? ரஜினி சொல்ல வேணாம், ஸ்டைலாக தான் இருக்காரு. என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் எப்படி காட்டுறாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி காமிட்டுறாங்களோ உங்களை எப்படி காட்டுறாங்கன்னு என்ன எப்படி டைரக்ட் பண்ணிருக்காங்க? மாசா தான் இருக்கு. யார் வில்லன் யார் ஹீரோ? ரஜினி தான் வில்லனா இருக்கணும். லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் வைப் வந்தது எனக்கு. டிகாப்ரியோ, பிராட் பிட் அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால ரஜினி, கமல் அந்த மாதிரி ஒரு வைப்பா இருந்துச்சு ரெண்டு பேர் தான். ப்ரோமோல என்ன சொல்ல வராங்க? யார் ஹீரோ யார் வில்லன் தெரியுதா? இல்ல அதான் ட்விஸ்ட். நீங்க சொல்லுங்க யார் அதான் வில்லன் யார் ஹீரோ? ரஜினி வில்லன் தான். நம்ம ரஜினி, ஆமா ரஜினி வில்லன், ஹீரோ கமல். அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா வில்லன் ரோல் அவர் தான் தூக்கி. ஆமா, ஸ்கிரீன் பிரசன்ஸ் பிரசன்ஸ் ரெண்டு பேர் பிரசன்ஸுமே தனித்தனியா பயங்கரமா இருக்கும். ப்ரோமோல நெல்சன் அனிருத்லாம் வராங்க. எப்படி இருக்கு? காமெடியா இருக்கா? எப்பயுமே அந்த நக்கல் நல்லா இருந்துச்சு. தரமான ஒரு சினிமாவா இருக்குமா அது? ஆமா ப்ரோமோ பார்க்கும் போதே அது லைக் ஃபீல் ஆகுது. வெயிட்டிங். எஸ். ஓகே.